கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்காக கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தர் நம்மை பரிசுத்தத்திற்கு என்று சொல்லி அழைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வேதம் நமக்கு போதிக்கிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நாம் பெற்றிருக்கிற பரிசுத்தம் போதாது, இன்னும் தேவனோடு கூட இணைய வேண்டும், இன்னும் தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நம்முடைய கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேதுரு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நமக்கு அருகில் இருக்கிறவர்கள், மற்றவர்கள், சகோதரர்கள், மற்ற நண்பர்கள், உறவுகளை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையை நம்மோடு கூட ஒப்பிடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ இன்னும் பரிசுத்தமாக வேண்டும், நீ இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், இன்னும் வேதம் வாசிக்க வேண்டும். அநியாயம் செய்கிறவன் அவன் அநியாயம் செய்யட்டும், அநீதியோடு கூட நடக்கிறவன் அப்படியே நடக்கட்டும். ஆனால் தேவ பிள்ளைகள் நீதி செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது என்னுடைய அருமையான தேவ பிள்ளையை, இன்று நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? தேவனுக்கு முன்பதாக நீதியுள்ளதாக, தேவனுக்கு முன்பதாக கர்த்தர் விரும்புகிற வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நம் பரிசுத்தமாய் இருப்போமானால் மட்டுமே அவரை சந்திக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கர்த்தர் நியாயம் தீர்க்க வருகிறார். நியாயாதிபதியாக இயேசு கடந்து வரப்போகிறார். கர்த்தருடைய வருகை சமீபம் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். ஒருவேளை இன்று இரவு அல்லது சமீபத்தில் இயேசுவின் வருகை இருக்குமானால் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அவரை எதிர்கொண்டு செல்வதற்கு மணவாட்டி சபையாக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? பரிசுத்தம் இல்லாமல் நாம் அவரை எதிர்கொள்ள முடியாது. இந்த நாளிலும் உன்னுடைய பரிசுத்தத்தை நீயே சுய பரிசோதனை பண்ணிப்பார். உன்னுடைய வாழ்க்கையின் பரிசுத்தம் குறைவாக இருக்குமானால், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே உமக்கு முன்பதாய் நான் வந்து நிற்பதற்கு என்னை தகுதி உள்ளவனாக்கும் என்று சொல்லி ஒரு நிமிடம் அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. நீர் கொடுக்கிற அழைப்பு, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த கிருபையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. அதிகமாக பரிசுத்தமாக, அதிகமாக வேதம் வாசிக்க, அதிகமாக ஜெபிக்க, ஒவ்வொருவரும் அனுதினமும் பரிசுத்தமாக்கப்பட என் தேவன் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.